Hello everyone, welcome to Gayatri's cookbook. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஸ்பினச் தால், அதாவது கீரை பருப்பு கடைசல். இது நீங்க ஒரு சூப்பாவும் சாப்பிடலாம், இல்ல சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ்ஷாவும் வச்சுக்கலாம், இல்லைன்னா சாதத்தோட பிசைஞ்சும் சாப்பிடலாம். இதுல புரோட்டீனும் அயனும் ஜாஸ்தின்றதுனால குழந்தைங்களுக்கு ஏற்ற டிஷ் இது. முதல்ல ஒரு 3/4 கப்பு தோரம் பருப்பையோ இல்லை பைத்தம் பருப்பையோ ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. ஒரு 4 விசிலுக்கு உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டே வேக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ரொம்ப குழையாமல் அப்படியே இருக்கும். ஸோ அதை மேஷ் பண்ணாமல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயோ இல்லை நெய்யோ எடுத்துக்கோங்க. அது சூடானதும் கொஞ்சமாக கடுகு, அந்த கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. இது ரெண்டும் பொரிஞ்சிட்டு இருக்கும்போது பச்சை மிளகாய் 2, அப்புறம் ஒரு 3 பூண்டை பொடியாக நறுக்கி அதையும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்குங்க. அந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அது வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயத்தை நறுக்கி பொடியாக நறுக்கிக்கோங்க. பொடியாக நறுக்கி அதையும் போட்டு வதக்குங்க. இதில் வெங்காயம் போடுறதும் போடாததும் அவங்கவுங்க இஷ்டம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் உங்களுக்கு வேணும்னா மிளகா பொடி போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்ததுன்னா மிளகா பொடி போடுறத தவிர்த்துடலாம். ஸோ இந்த மிளகா பொடி போட்டால் அதை கொஞ்சம் லைட்டாக அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச நம்ம துவரம் பருப்பை இதில் போட்டு மூடி வச்சு வேக விடணும். ஒரு 2-3 நிமிஷம் இதை மூடி வச்சு வேக வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கொதிச்சதும் நறுக்கி வச்ச கீரையை சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கீரை போட்டதுக்கப்புறம் மூடி வச்சு வைக்கக்கூடாது. அதே சமயத்தில் ஓவராகவும் குக் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா கீரையில் இருக்கிற நியூட்ரியன்ஸ்லாம் போயிடும். ஸோ மூடி வைக்காதீங்க. அதே சமயத்தில் அந்த கீரை கொஞ்சம் சுருளை வதங்கினதுக்கப்புறம் சுருளை வரும், அப்போவே எடுத்துடலாம். இதுக்கு நீங்கள் எந்த கீரை வேணால் யூஸ் பண்ணலாம். பர்டிகுலராக இந்த கீரை தான் போடணும்னு அவசியம் கிடையாது. எதை வேணால் போடலாம். வெந்தயக்கீரையும் போடலாம், பசலைக்கீரை போடலாம், புளிச்சக்கீரை போடலாம், எந்த கீரை வேணால் போடலாம். அதே மாதிரி பருப்பு துவரம்பருப்பு மட்டும்தான் போடணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா பைத்தம்பருப்பு போடலாம். துவரம்பருப்பை விட பைத்தம்பருப்பில் சத்து ஜாஸ்தி. ஸோ அது வேணா போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காக நம்ம துவரம்பருப்பு போடுறோம். அப்படி ஒரு பருப்பு வேண்டாம் 2 பருப்பும் மிக்ஸ் பண்ணி போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். இது 1/2 கப், அது 1/2 கப் 2 சேர்த்தும் போட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, பருப்பு கடைசல் ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.